மாட்டான்னா தீர்ப்பை மாற்றி சொல்லு. ஏன் பாரு, இந்த 2 குரூப்பு எத்தனை தீர்ப்பை மாற்றி சொன்னாலும் அது அந்த குரூப்பு எவ்வளோ காணானோ அப்படியே தான் இருக்குது. அதை மாத்திர ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி ஜாலியான ஒரு ஜேர்னி. வெரி குட். மலை மடு. மலை மடு அப்படின்னா என்ன சார்? மலைன்னா மேடான பகுதி, மடு அப்படின்னா பள்ளமான பகுதி அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டு, சூப்பர். மலை அப்படின்னாக்கா ஸோ எதையும் தனக்காக தேக்கிக்காமல் வாரி கொடுத்துட்டு போயிடும். இது மலை. மடு அப்படின்றது வரதை நிறுத்தி ஸோ பயன்படுத்திக்க கூடிய தொழில்நுட்பத்தை கொடுக்கும் மடு. ஸோ இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் இருந்தாலும் என்னோடய வியூவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் விவசாயம், வியாபாரம். ஸோ ஒருத்தன் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது தான் செஞ்சதை விற்கிறவன் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ அதுக்குள்ளே 1008 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் மாறிட்டே வருது. ஸோ அப்போது விவசாயம், வியாபாரம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா உற்பத்தி, அதுலேருந்து வணிகம். ஸோ இது தனியாரில் ஆரம்பித்து அரசில் ஆரம்பித்து எத்தனை பவுண்டரிஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அது அத்தனை பவுண்டரிஸ்லேயும் இந்த 2 ரோல்ஸ் கட்டாயமாக இயங்கும். ஓகேவா? சரி, இப்போது விவசாயம், வியாபாரத்தால் நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எல்லோரும் வாழறது தானே சார், நம்மளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீ விவசாயியாக இருக்கியா வியாபாரியாக இருக்கியான்றதில் ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, உனக்கு விவசாயம் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஒரு காலத்தில் விவசாயி வியாபாரியை நம்பி தான் இருந்தான். இன்றைக்கி விவசாயம் பண்ண தெரிஞ்சால் போதும், அவன் வியாபாரி ரோல்லையும் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது பேசிக் எது? விவசாயம், உற்பத்தி தான். ஸோ அப்போ அந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் என்ன பண்ணணும்? கவனத்தை செலுத்தணும். ஓகே, 2வது தலைப்பு என்ன அப்படின்னாக்கா மலை அப்படின்றது வறுமை போக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மடு அப்படின்றது பெருமை காக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது ஒரு மழை வருது, வானத்தில் போகிற அந்த மேகத்தை இந்த மலைகள் தடுக்கும்போது அந்த மேகத்தோட தண்ணியை பூமிக்கு கொண்டு மழையாக கொடுக்குது. ஸோ இந்த பணியை மலைகள் செய்கிறதுனால தான் பூமியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசுமை இன்னும் காக்கப்படுது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த மலைகள் தான் வறுமையை போக்குது. ஸோ இது மடு பெருமை காக்கும். பெருமை காக்கும் அப்படின்னாக்கா இது அந்த காலத்தில் கட்டப்பட்டது, இது இந்த காலத்தில் கட்டப்பட்டது, இது என்னால் கட்டப்பட்டது, இது என்னால் பராமரிக்கப்படுகிறது, இது என்னுடையது அப்படின்ட்டு ஒவ்வொரு பெருமையை காக்கிற ஒரு சான்ஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மடுவை யார் வேணாலும் மாற்ற முடியும், ஆனால் மலையை மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ மடுவை எங்கேருந்து எந்த பக்கம் வேணாலும் கொண்டு போகலாம், காணாமையும் போக வைக்கலாம், அந்த பயன்பாட்டு முறைகளையும் மாற்றலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஆனால் மலையை அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுதான் வறுமையை போக்கக்கூடிய ஒரு தகுதி மலைக்கு உண்டு. பெருமை என்பது நாம கட்டமைத்து கொள்ளக்கூடியது, அது மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஓகேவா? அடுத்து 3வது, அது அள்ளி கொடுக்கும், இது தள்ளி வைக்கும். ஓகேவா? அள்ளி கொடுக்கும், தள்ளி வைக்கும் அப்படின்ற கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்னாக்கா
மழையை மட்டும் கிடையாது, மழையில் இருந்து ஊற்றுக்களையும் வந்து என்ன பண்ணும், மலைகள் தான் வந்து அள்ளி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஊற்றுக்கள் தான் பின்னாடி ஓடைகளாகி, ஓடைகள் தான் ஆறுகளாகி, ஆறுகள் தான் கடலில் அந்த ஒரு சைக்கிளை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தள்ளி வைக்கும். எப்படி சார் தள்ளி வைக்கும் அப்படின்னா, பருவமழை காலங்களில் தேக்கி வைக்கிறது. ஸோ பின்னாடி பயன்படுத்துறதுக்காக தள்ளி வைக்குது. ஓகேவா? பருவமழை இல்லாத காலங்களில் அது எப்படி தள்ளி வைக்கும் அப்படின்னாக்கா பயன்பாட்டுக்கு உரிய வகையில் தள்ளி வைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி தான் வந்து டிசைன் பண்ணப்படுது. 4வது, அது வந்து மலை வந்து கரும்பாக்கும் தன்மை கொண்டது, மடு வந்து இரும்பாக்கும் தன்மை கொண்டது. அது என்ன சார் கரும்பாக்கும் இரும்பாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அது வந்து அதனோட பயன்கள் மட்டும்தான் கொடுக்கும். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கட்டமைப்பு அதை பயன்படுத்துகிற உரிமை இருக்கிற வரைக்கும் தான் அடுத்த சான்ஸ். ஸோ அந்த உரிமை போயிடுச்சு அப்படின்னாக்கா அது பராமரிப்பு இல்லாத ஒரு இதுவாகிடும். ஒரு மடுவில் உரிமைகள் இருக்குது அப்படின்னும்போது தான் அது பராமரிப்பு அப்படின்றது இருக்கும். அந்த உரிமைகள் தளர்ந்து போச்சுனாக்கா என்ன ஆகிடும், அதுவும் வந்து பராமரிப்பு இல்லாமல் துளிர்ந்து போயிடும். ஓகேவா? ஸோ அப்போது இரும்பாக்கும் அப்படின்னும்போது அதை மேலே பற்றுக்கள் வச்சு நிறுத்துறதால இரும்பாக்கும். ஓகேவா? ஆனால் அது கரும்பாக்கும். நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அது செயலை வந்து தொடர்ந்து பூமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து 5வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மலை அப்படின்றது வந்து அக்கறை, மடு அப்படின்றது வந்து உணர்வுகள். ஸோ செய்யணும், நம்ம முடிஞ்சாலும் முடியலைனாலும் செய்யணும் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அக்கறை. ஓகேவா? ஸோ இது முடியாதுன்னு கிடையாது, ஆனால் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற டேர்னில் ஓடுற எல்லாமே என்ன ஆகிடும், அக்கறை மலை மாதிரி ரன் ஆகும். ஸோ உணர்வுகள் அப்படின்றது வந்து சில நேரங்களில் டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன். ஓகேவா? நார்மலாக இருக்கும்போது தேவைன்னா மட்டும் மூவ் ஆகும். அவசர காலங்கள் அப்படின்னும்போது தற்காத்து கொள்வதற்கு மாறுபடும். ஸோ வசதி வாய்ப்புகள் அப்படின்னும்போது என்ஜாய்மெண்ட்டில் மாறுபடும். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அக்கறை வந்து அப்படி கிடையாது, அக்கறை வந்து ஸ்டேபிளாக மூவ் ஆகும். அடுத்து மலை என்பது ஒரு பப்ளிஷர், மடு என்பது ஒரு ரீடர். ஓகேவா? புத்தகத்தை எழுதுவதற்கு என்று தகுதி உள்ளவர்களால் மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் புத்தகத்தை வாசிப்பது யார் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம், நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருப்பீங்க உள்ள. ஓகேவா? சரி, 7வது விஷயம் கேரக்டர் க்யூட்னஸ். ஸோ உனக்குள்ள ஒரு இருக்கிற அந்த ஒரு உன்னோட நடத்தை தான் வந்து உன்னோட க்யூட்னஸ். ஸோ உன்னோட அந்த மிளிரும் தன்மையை வந்து வெளிப்படுத்தும். ஓகேவா? ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு நம்ம கம்பேரிசனாக சொல்லலாம். மலை அப்படின்றது கேரக்டர், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிலிட்டி. க்யூட்னஸ் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஓகேவா? சரி, 8வது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கில்ஸ் எஃபர்ட்ஸ். ஸ்கில்ஸ் வந்து மலைகள், எஃபர்ட்ஸ் வந்து மடுக்கள். ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோ சுலபத்தில் டிசைன் பண்ணிட முடியாது. ஆனால் எஃபர்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீலிங், அந்த இடத்துல ஒரு செய்யக்கூடிய அந்த வேகம் இருந்துட்டால் போதும், எஃபர்ட்ஸ் வந்து கொடுத்துட முடியும். ஆனால் ஸ்கில்ஸ் அப்படின்றது சட்டனாக திடீர்னுட்டு வந்துடாது. ஸோ அதுக்குன்ட்டு உரிய அந்த ட்ராக்கில் ஜாயின் பண்ணும்போது தான் அது வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த 8லேயுமே பேசிக்கான ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம் சார் அப்படின்னாக்கா, நேரம், இடம், செயல் முக்கியம்.
இதை யார் ஒருத்தர் செஞ்சு தன்னம்பிக்கையை பெற்று அதனால் வலிமையான ஆளுமைகள் பெற்றால் அவர்களுடைய திறன்கள் ஒன்று மலையாக இருக்கும் அல்லது மடுவாக இருக்கும். ஓகேவா? மலையாக இருப்பவர்கள் 3, 6, 9 இயங்குவார்கள். மடுவாக இருப்பவர்கள் 1, 2, 4, 5, 7, 8 இந்த சுற்றுகளில் இயங்குவார்கள். இப்படி தான் உலகமானது வாழ்ந்து கொண்டிருக்குது. பிடித்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.